ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிரணதிஸ் வண்டர் உலகம். போன வீடியோவில் யூஎஸில் சூரசம்ஹாரம் எப்படி நடந்துச்சுன்னு தான் பார்த்தோம். பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, பார்த்துக்கோங்க. யூஎஸில் எப்போவுமே வீக்கெண்டில் தான் திருக்கல்யாணம் நடக்கும். இன்னைக்கு தான் முருகர் சுவாமிக்கு திருக்கல்யாணம், அதோட சேர்த்து அன்னதானமும் நடக்குது. வாங்க உள்ள போய் திருக்கல்யாணத்தை பார்க்கலாம். இங்கே பாருங்க எப்படி அழகா சாமியோட சீர்தட்டெல்லாம் அடுக்கி வச்சிருக்காங்கன்னு. முருகருக்கு அபிஷேகம் முடிஞ்சு அலங்காரம் பண்ணாங்க. அலங்காரம் முடிஞ்சு தீபாவளி காட்டினாங்க. அப்புறம் முருகருக்கு திருக்கல்யாணம். சுவாமியை வந்து நம்ம சொந்தக்காரனை நினைச்சுக்கிட்டு இருக்கோம். சுவாமி வந்து நமக்குள்ளே இருக்காரு. அதனால நம்ம கல்யாணத்துக்கு வந்தோம்னா நம்ம சீர் வைக்கிறது, சுவாமிக்கு என்னென்ன வேணுமோ எல்லாத்தையும் கொண்டு கொடுக்குறது. அதே போல மொய் எழுதுறது, பாத காணிக்கைன்னு சொல்றது. சுவாமி வந்து நான் இங்கே வந்திருக்கேன், எங்கள் குடும்பத்தை சார்பாக நானும் இதில் கலந்துருக்கேன்றதுக்காக பாத காணிக்கை மொய் எழுதுற மாதிரி இங்கே ஒரு தட்டை எடுத்து வருவா. உங்களால் என்ன முடியுமோ அதை பாதத்தில் வச்சார், அந்த தாம்பாளத்தில் வச்சார். சுவாமி வந்து அங்கேயிருந்து பார்த்துட்டே இருக்காங்க. நமக்கு எல்லாம் யாராவது வந்திருக்கா, யாராவது மொய் எழுதுறான்னு சுவாமி பார்த்துட்டே இருக்காங்க. அதனால அந்த நானும் வந்திருக்கேன்னு பதிவு பண்ணணும். சுவாமி கல்யாணத்தில் நான் கலந்து கொண்டிருக்கேன், நான் வள்ளி சார்பாக வந்திருக்கேன், தெய்வான சார்பாக வந்திருக்கேன், முருகப்பெருமான் சார்பாக வந்திருக்கேன்னு சொல்லி பதிவு பண்ணணும். அதனால என்ன முடியுமோ அதை காப்பாற்றணும். முருகர் சாமியோட சீர்த்தத்தை எல்லாம் எடுத்துட்டு வந்து நாங்கள் கோயிலோட வெளி பிரகாரத்தை சுற்றி வந்தோம்.
வந்து டேபிளில் வச்சிட்டோம். சீர்தட்டில் பலகாரங்கள், ஸ்வீட்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸ் எல்லாம் இருந்துச்சு. கோயிலுக்கு வந்த பக்தர்களுக்கு பிரசாதமாக கொடுக்க இந்த ஆன்டிஸ் பேக் பண்ணிட்டு இருந்தாங்க. நானும் லைனில் நின்று பிரசாதத்தை வாங்கிக்கிட்டேன். கீழே கேன்டீனில் அன்னதானம் நடந்துட்டு இருந்துச்சு. அன்னதானம் பிளேட்டில் தான் கொடுத்தாங்க. என்னென்ன டிஷ்ஷஸ் எல்லாம் கொடுத்தாங்க தெரியுமா? சாம்பார் சாதம், தயிர் சாதம், பொரியல், வடை, ஊறுகாய், அப்புறம் கேசரி. இதெல்லாம் தான் அன்னதானத்தில் கொடுத்தாங்க. சாப்பாடு ரொம்ப நல்லா இருந்துச்சு. நாங்கள் திருக்கல்யாணம் முடிச்சுட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காம பிரணதீஸ் ஒண்டர் குலாமில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கலாம். பாய்.